ஓபிஎஸ் தமிழக அரசியல தவிர்க்க முடியாத தலைவரா இருந்தவர் ஓபிஎஸ். இன்னும் சொல்ல போனா இடைக்கால பிரதமர், இடைக்கால முதலமைச்சர் அப்படிலாம் பேசலாம். அது மாதிரி தமிழ்நாட்டுல இடைக்கால முதலமைச்சராகவே 2-3 தடவை ஆனவர் அப்படின்னு சொன்னா கூட ஓபிஎஸ் சொல்லலாம். அதிமுகவோட ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவங்க சிறைக்கு செல்லும் போதெல்லாம் முதலமைச்சர் பொறுப்பை மற்ற எவ்வளவு பேர் அடிபட்டாலும் ஓபிஎஸ் கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கு இபிஎஸோடு முரண்பட்டு ஒற்றை தலைமையிலிருந்து மாறுபட்டதுக்கு அப்புறம் அவர் வெளியே வந்து படாத பாடுபட்டு தனி கட்சி தொடங்குற அளவுக்கு அவரை கழுத்து நெரிச்சு தள்ளிட்டாங்க. அப்படி இருந்த சூழலும் கூட அவர் எப்படியாவது அதிமுகவுல நுழைஞ்சிடலாம் அப்படின்னு பிரயாத்தம் பண்ணி பார்த்தாரு. ஆனா இப்போ சூழல 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சே இருக்குமா இல்லையா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிக்குது. காரணம், ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்க போறாருனாங்க. அப்படி தொடங்கினா அதிமுக சம்பந்தம் இல்லாம போயிரும் அப்படின்னாங்க. சரி, இல்ல அதிமுக தான் கூட்டணி வைக்க போற என்டி அலைன்ஸ்ல அப்படின்னு பேசுபொருள் வந்த உடனே அவரோட கூட இருந்த அவரோட அதாவது எம்எல்ஏக்களா இருந்த ஆலங்குளத்தை சேர்ந்த மனோஜ் பாண்டியன், அதே போல ஒரத்தநாட்டை சேர்ந்த வைத்திலிங்கம் 2 பேருமே தங்களோட எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு திமுக போய் சேர்ந்துட்டாங்க. அதே போல வெல்லமண்டி நடராஜனும் அந்த வரிசையில போக தயாராகிறாரு. இன்னும் சொல்ல போனா குன்னத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் அரசியல் பொது வாழ்க்கையில இருந்து ஒரு திரைப்படத்துல வடிவேல் சொடல வேலையை விட்டே போயிட்டான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் அரசியல் பொது வாழ்க்கையில இருந்து விலகிறேன் அப்படின்ட்டார். அதே போல வாசவன் தொகுதியோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான மனோகரன் அவர்களும் இப்ப ஓபிஎஸ் அணியிலிருந்து திமுகவுக்கு செல்ல போவதா சொல்றாங்க. சோ இந்த வெல்லமண்டி நடராஜனும் மனோகரன் அவர்களும் திமுகவுக்கு போயிட்டா ஓபிஎஸ்ஸின் நிலை என்ன?